வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷம். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிப்பு. பெட்ரோல் விலை குறைக்கப்படும் என அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க மற்றும் வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி ஆகியோருக்கு இடையில் சபையில் வாக்குவாதம். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்து 197 வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியான சங்கம் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் மே மாதம் முதல் வாரத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வர்த்தமானி அறிவிப்பு தற்போது அச்சிடுவதற்காக அனுப்பப்பட்டுள்ளதாக கூடுதல் தேர்தல் ஆணையாளர் MMSK பண்டார மாஃபா தெரிவித்தார். இதேவேளை உள்ளாட்சி தேர்தலுக்கான கட்டப்பணம் இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் 8, 9, 13, 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் கட்டப்பணம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தேர்தல் ஆணையத்தின் தலைவர் மேலும் தெரிவித்தார். முன்னதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க இந்த திகதி குறித்து விவாதித்து இந்த வாரத்திற்குள் இறுதி முடிவை எட்ட சிறப்பு கூட்டம் கூட்டப்படும் என்றும் அந்தந்த அரசியல் கட்சிகளால் முன்வைக்கப்படும் அனைத்து திட்டங்களையும் பரிசீலித்த பிறகு முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அனைத்து பரிந்துரைகளையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளும் அதே நேரம் ஒரு சுயாதீன அமைப்பாக உள்ளாட்சி தேர்தல் சட்டத்திற்கேற்ப தொடர்புடைய திகதி அறிவிக்கப்படும் என்றார். இதனிடையே வரவு செலவு திட்ட விவாதம் முடியும் வரை வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதை ஒத்திவைக்க எதிர்க்கட்சிகளும் கோரிக்கை விடுத்திருந்தன. நடைபெற்று முடிந்த தேர்தல் பிரச்சார காலப்பகுதிகளில் பெட்ரோல் விலை உச்சபட்சமாக குறைக்கப்படும் என்று அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் வலுசக்தி அமைச்சு மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில் எரிபொருள் விலையை உச்சபட்ச அளவில் குறைப்பதாக தேர்தல் காலங்களில் தெரிவித்திருந்தீர்கள். அதாவது 100 ரூபாவுக்கும் அதிகமான வரி காணப்படுவதாகவும் நிவாரண விலையில் எரிபொருளை நுகர்வோருக்கு கொடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தேர்தல் முறைமைகளில் அவர் குறிப்பிட்ட அந்த கருத்தை அரசாங்கம் செயற்படுத்தும் என மக்கள் பார்த்து காத்திருக்கும் நிலையில் ஏன் இதனை நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள்? இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு பதிலை வழங்குமாறு வலுசக்தி அமைச்சரை கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் ஒரு குரங்கினால் நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டதாக சர்வதேச ஊடக நிறுவனங்கள் சர்வதேசத்திற்கு செய்திகளை வழங்கியிருந்த நிலையில் இவ்வாறான நடவடிக்கைகளினால் நேரடியான முதலீடுகள் இந்த நாட்டிற்கு அதிகரிக்கப்படுமா என்றும் கேள்வி எழுப்பினார். எனவே இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் போது தெளிவான பதிலை வழங்க வேண்டியது உங்களுடைய பணியாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார். இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனுப்பும் பணத்திற்கு வரி விதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக உள்ளூர் செய்தித்தாள் ஒன்று தவறான தகவல்களை பரப்பி வருவதாக பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ 2025 வரவு செலவு திட்டத்தின் கீழ் இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் அனுப்பும் பணத்திற்கு 15% வரி விதிக்கப்படும் என்று ஞாயிற்றுக்கிழமை செய்தித்தாள் கூறுவதாக கூறினார். 2025 வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட நேரத்தில் இது அரசாங்கத்தின் நற்பெயருக்கும் பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சராக தனது நற்பெயருக்கும் தீங்கு விளைவிக்கும் முயற்சி என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். செய்தித்தாள் கட்டுரை தன்னை மேற்கோள் காட்டி தனது பாராளுமன்ற சிறப்புரிமைகளை மீறியதாக கூறி இந்த விஷயத்தை நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவின் முன் கொண்டு வந்து விசாரித்து பத்திரிகைக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்றத்தை வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தை கவிழ்க்க முதலில் காரணமாக அமைந்தது அந்த அரசாங்கத்தில் இருந்து ஒரு அமைச்சர் தான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்தார். வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தின் போது உரையாற்றுகையில் இவ்வாறான கருத்தொன்றை அவர் முன்வைத்திருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது கடந்த 2022ஆம் ஆண்டு அரசாங்கம் வீழ்ச்சியடைந்ததற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அந்த நேரத்தில் அரசாங்கத்தில் இருந்த ஒரு அமைச்சர் நாட்டில் இன்னமும் ஒரு வாரம் மட்டுமே எரிபொருள் இருக்கும் என்று கூறினார். தொடர்ந்து மக்கள் பீப்பாய்களாக எரிபொருட்களை பெற்றுக் கொண்டார்கள். இந்த நிலையில் கோட்டாபய அரசாங்கத்தினை கவிழ்க்க முதலில் காரணமாக அமைந்தது அரசாங்கத்தின் சொந்த அமைச்சர் தான். இன்றும் அதே தான் நடக்கின்றது. இப்போது நாடளாவிய ரீதியில் உள்ள தோட்டங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் சுற்றித் திரியும் குரங்குகள், மயில்கள் மற்றும் மர அணில்களின் கணக்கெடுப்பை 15ஆம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறுகிறார்கள் என்று விமர்சித்திருந்தார். முன்னதாக சம்பந்தப்பட்ட வீடுகளின் உரிமையாளர்கள் தங்கள் தோட்டங்களில் சுற்றித் திரியும் வனவிலங்குகளை எண்ணி தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று இதற்காக 5 நிமிடங்கள் வழங்கப்படும் என்று விவசாய மற்றும்
மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருந்தார். ஒருவரின் தோட்டத்திலோ அல்லது பண்ணையிலோ எத்தனை மர அணில்கள், மயில்கள், குரங்குகள் அல்லது பிற விலங்குகள் இருந்தன என்பதை 5 நிமிடங்களுக்குள் கணக்கிட வேண்டும் என்றும், உரிமையாளர் இல்லாத நிலம் இருந்தால் அருகில் உள்ள தோட்டத்தை சேர்ந்த ஒருவரை அதிகாரிகள் மூலம் அந்த தோட்டத்திலும் பொருத்தமான கணக்கெடுப்பை நடத்த அனுப்ப வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த கணக்கெடுப்பு 5 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டதற்கான காரணம், இந்த 5 நிமிடங்களுக்குள் விலங்குகள் மற்ற தோட்டங்களுக்கு தப்பிச் செல்ல வாய்ப்பு இருப்பதால் தான் என்று சுட்டிக்காட்டிய அவர், இந்த தகவல்கள் அனைத்தும் அதிகாரிகள் மூலம் அமைச்சகத்திற்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த நிலையில் விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னவின் இந்த கருத்தை விமர்சித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாம்பர சம்பத் தசாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டதோடு 5 நிமிடங்களுக்குள் விலங்குகளை கணக்கெடுக்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தொப்பி வியாபாரியின் கதையை போல குரங்குகளின் கதை இப்பொழுது உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது என்றும் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்ததை அடுத்து வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அதற்கு பதிலளிக்க முற்பட்ட போது சபையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் உரையாற்றிய சாமர சம்பத் தசாநாயக்க ஒரு நிலையில் வாயை மூடி இரு என்று வலசக்தி அமைச்சரை நோக்கி தமிழில் திட்டியதோடு, நீங்கள் தேடி பார்க்காமல் குரங்கினுடைய தவறு என்று செய்தியை சொன்னீர்கள். கடந்த 18ஆம் தேதி மின்சார சபை இந்த விடயம் குரங்கினால் நடைபெற்றது அல்ல என்று ஒரு அறிவிப்பினை விடுத்திருக்கின்றார்கள் என்றும் கூறியிருந்தார். We'll continue with the topic of the debate, honorable member. We'll continue with the honorable member. We'll continue with the topic of the debate. මම පර්සනල් ඇටැක් එකක් දුන්නේ මම කියපු එක මට කියපු එක මම හරියට කිව්වේ. මම ගිහිල්ලා මම බදුල්ලේ මිනිහා මම යනවාද හඳපාංගොඩ මම යනවාද වෙන තැන් වල මම මේ හොයාගෙන යන්නේ නැහැ මම කොහෙවත්. ඒක නිසා මේ බොරු කියන්න ඕනේ බොරු නෙවෙයි අපිට තවත් දේවල් කියන්න පුළුවන් සාක්කිත් එක්ක 2015 කෝරදන්තාවේ හිටියේ කොහමද මුනිය මොකද්ද ඔක්කොම අපිට කියන්න බෑ ඒව කියන්න යන්නේ නැහැ. හැබැයි ඒ වගේ ඒක මගේ වැඩන්නේ වාඩි වෙන්න වල් හදපු එක්කන ඔයා කට වහගෙන ඉන්න. ඔයා මේ වල් order please honorable members can we stay within the scope of the debate. නාගල ඉන්නවා බලාගන්න. ඔයා ඉන්නවා මට කතා කරන්න තවත්. ඒ නිසා මේ can we stay within the வாய்மூடி இருங்க. நாங்க நீங்க தெரியாதால நாங்க. நீ வாய்மூடி இரு. பாலනය කරන්න. මේ කොහෙවත් නැති මේ මිනිස්සෙක් කතා කරන්න. order please can we stay within the scope of the debate. අපි කිව්වම තනකොළ ඇදලා කැබ් එක හිච්ච කිව්වම ඒ වගේ අපි මේ ඒවා නොදැන අපි කතා කරේ ඇත්ත. අපි honorable members can we stay within the scope of the debate please. ඒක නිසා මේ අපි කතා කරන එක මේ අපි කතා කරන එක අපි ඇත්ත කියන්නේ අපි ඇත්ත කිව්වා. අපි කියන්නේ නැහනේ අපි ආණ්ඩුවට විරුද්ධව කිව්වේ නැහනේ. වඳුරු එකේ කතාව අපිටද? ඒක මුළු රටම ලෝකෙම ගියානේ. ඒකෙන් අපිටද හානි උනේ? දැන් අපිට දැන් කියනවා කුෂිකර්ම ඇමතුමා මොකද්ද? විනාඩි 5ට වඳුරු ටික අල්ලන්න ඕනලු මොනරු ටික අල්ලන්න ඕනලු විනාඩි 5ට ගණන් කරලා කියන්න ඕනලු. විනාඩි 5ට ගණන් කරන්න පුළුවන්ද? வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த 197 வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தாமதம் குறித்து வாகனங்களின் உற்பத்தி ஆண்டினை சுற்றியுள்ள பிரச்சினைகளினால் ஏற்பட்டுள்ளதாக சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணரத்ன கூறியுள்ளார். தற்போதைய இறக்குமதி அனுமதிக்கு அமைய 2023, 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும். புதிய வர்த்தமானி அறிவித்தபடி 2022ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது. இதனால் உற்பத்தி ஆண்டின் சரிசெய்தல் தொடர்பான பிரச்சனையால் 197 வாகனங்களின் விடுவிப்பில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவிக்கின்றது. எனினும் வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கை இடைநிறுத்தப்படவில்லை என்று சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணியாளர் நாயகமுமான சீவலை அருக்குட உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்து சில வாகனங்களின் உற்பத்தி திகதி தொடர்பான தேவையான அறிக்கைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.